அந்த நாள் நாங்க மூவரும் சாகசம் பண்ணணும்ன்று இந்த பாழடைந்த பங்களாவுக்குள் நுழைஞ்சோம். அது எங்களுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றும் என்று தெரியாது. இந்த சுவடி அது சாதாரணம்னு நினைச்சான் விக்ரம். அவன் ஒரு சிரிப்போட வேண்டாம் விக்ரம், ஆனா அவன் கேட்கல. இந்த வீடு உயிரோட இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. பியானோ தானாக ஒரு சத்தம் போட்டது. நாங்க மூவரும் உறைஞ்சு நின்னோம். அது காற்று இல்ல, யாரோ வாசிச்ச மாதிரி. யாரோ எங்களை பின்தொடர்றாங்க. நீங்க யாரு? சுவடியை எடுத்து வை. அந்த குரல் என் சுவடியை இது முடிஞ்சது நினைச்சேன். ஆனால் ஆனா அதுதான் அதோட ஆரம்பமே. சுவடியை எடுத்து வை. இன்று இரவு நான் உயிரோட இருப்பேனா அல்லது அவளோட உலகத்துல சேர்வேனா? அது என்ன பயமாக இருக்கிறது? அது வருகிறது.